பார்த்தீங்களா, மணிப்புறா தான் மணிப்புறா நண்பர்களே. எனக்கும் தெரியாது, ஜூட் தான் சொல்லிச்சு. புறாவில் இதுதான் மணிப்புறாண்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், சுவையான எங்களை ஸ்ரீலங்கன் கல்பனிஸ் தான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கல்பனிஸ் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கோ மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க சரியா. நான் நல்லா விரும்பி சாப்பிட்ருக்கேன். இது செஞ்சு ஒரு போத்தலை போட்டு வச்சு காலையில் ஒரு டீயோட ஒரு கல்பனிஸ் சாப்பிட்டாலே போதும், பயிறு பூம் வந்து நண்பர்களே. காலை சாப்பாட்டுக்கு செம்மையா இருக்கும். பின்னேரத்தில் டீ குடிக்க கூட நாங்கள் சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அந்த கல்பனிஸ் தான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்க கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், காரித்தூள், கோப்பித்தூள், முட்டமா அதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப வாங்க சுவையான கல்பனிஸ் செய்யலாமா. இப்போ கல்பனி செய்வோம் வாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்க பாருங்க. பட்டர், முட்டை, பேக்கிங் பவுடர், சீனி, வெனிலா எசன்ஸ், இதில் அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இதில் பட்டரை சேர்ப்பேன். பட்டர் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் எடுத்து வச்சாலே இந்த மாதிரி விலகி வந்துடும். இதோட வந்து சீனியை சேர்ப்போம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டும் பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம், இப்படியும் சேர்க்கலாம். முதல் இது ரெண்டே முறுக்கா நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்லா சீனியும் பட்டரும் ஒன்று சேரும். முதல் நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து முட்டையை சேர்ப்போம். முட்டையை ஒன்றுண்டா உடைச்சி பார்த்தே சேர்ப்போம். இதோட முண்டா முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இது பாருங்க, நல்ல ஜெலோ ஜோக் முட்டை. இது வந்து கீல்ஸில் வாங்கினேன். இப்போ இந்த சீனியெல்லாம் நல்லா கரைப்படுற அளவுக்கு நல்லா கலந்து விடுவோம். நான் வந்து பீட்டரால் பீட் பண்ணி எடுக்க போகிறேன்னு சொல்லுங்க. சீனி நல்லா கரையணும். நாங்கள் விஸ்க வச்சு கலந்து கொண்டு நிற்கல, அது லேட் ஆகும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பீட்டரால் கலந்துடுவோம். சீனி கரையணும் நல்லா. இப்போ பாருங்க, சீனி நல்லா கரைஞ்சிட்டு, சீனி கரைகிறதுக்கு நாங்கள் நல்லா பீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையில்லை. இனி வடிவாக இந்த ஓரங்களை இப்படி வளைச்சி எடுத்துக்கிட்டு இனி இதோட வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ஓரங்களை இந்த மாதிரி வளைச்சி விடுவோம். இனி வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நான் இந்த மூடியால் ஒரு மூடி சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு இது சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி சேர்க்க போகிறேன். இந்த மாவோட பேக்கிங் பவுடரையும் சேர்ப்பேன். பேக்கிங் பவுடர் இவ்வளோ மாதிரி சேர்க்குறேன், ஒரு 3/4 கரண்டி மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ரெட்டே முறுக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி அரிச்சு சேர்ப்போம். அப்போ இந்த பேக்கிங் பவுடர்கள் மாவெல்லாம் இப்படி கட்டி பட்டிருந்தா அது எல்லாத்தையும் நாங்கள் இப்படி அரிக்கும் போதே தேய்ச்சி அப்படியே அரிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி சேர்ப்போம்.
இப்போ மாவெல்லாம் அரைச்சி சேர்த்தாச்சு. ஒருக்கா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கையால் தான் குழச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி கலந்து விடுவோம். முதல் இப்படி வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இனி கையால் குழச்செடுப்பேன். இந்த மாதிரி ஆக இறுக்கமாகவும் இல்லாமல் ஆக லூஸாகவும் இல்லாமல் கணக்காக வரணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழச்செடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும். ஆக இறுக்கமாகவும் இல்லாமல் ஆக சாஃப்டாகவும் இல்லாமல் நல்ல கணக்காக இருக்கும். இப்போ இந்த ட்ரேயில் தான் வைக்க போகிறேன்னு கொஞ்சமாக பட்டர் பூசி விடுறேன். இங்கெல்லாம் பாருங்க, நாங்கள் குழச்சி வச்சிருக்கிறதுல கணக்காக எடுத்து இதை நிறுத்தும் எடுக்கலாம். நீங்கள் ஒரு திராசில் ஒரே அளவுக்கு நிறுத்து கூட எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்படி அமர்த்தோம். இந்த மாதிரி அமர்த்தோம். நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருந்தாலும் பரவாயில்லை, சைட்டில் இப்படி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி பாருங்க, இன்னொன்றையும் செஞ்சு காட்டுறேன். இப்படி வடிவாக இங்கே கையால் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அமர்த்தி விட்டோம்னா சரி. நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், கிட்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இனி இந்த மாதிரி சீனி பிரட்ட போகிறேன். எல்லாத்தையும் செய்து போட்டு தான் நீங்கள் முதலே செய்யக்கிலையும் சீனியை பிரட்டி எடுக்கலாம். நான் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இதில் வைப்பேன். சரிங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுப்பேன். சாம்பிராணி எல்லாம் போட்டு அப்படியே மங்களகரமாக புகையாக இருக்கிற நண்பர்களே வாங்க. இப்போ பாருங்க, சீனியெல்லாம் மேலால் போட்டு விட்டாச்சு. இதுலேயும் அந்த ட்ரேலையும் பார்த்தீங்களா? அவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 180 பாகையில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவனில் வைப்பேன் வாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 தான் வச்சேன் நான் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு. இனி இப்போ அவனில் வச்சுட்டு திருப்பி ஒரு 180 டெம்பரேச்சர் டைம் வந்து ஒரு 15-20 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தட்ட அவன் ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் வச்சிருக்கேன். 20 நிமிஷத்துக்கு கூட பார்ப்போம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாட்டு வேலையும் அமளியாக நடந்து கொண்டிருக்கும். பராட்டா சுட்டு கொண்டிருக்கேன். இப்போ பாருங்க, ரெடி ஆயிட்டுது. இனி இப்படியே நிப்பாட்டிட்டு நாங்கள் அவன் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் விடுவோம். அப்படியே இருக்கட்டுக்கும். உடனே தொட்டு பார்த்தோம்னா சாஃப்டாக தான் இருக்கும், அவியாத மாதிரி இருக்கும். நல்லா ஆறினோன்னு தான் பார்க்கணும். இதை கொஞ்ச நேரத்தால் இறக்கிட்டு இதை வைப்போம்மா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஹீட்ல இருக்கட்டுக்கும். இந்த கல்பனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிசைன் போடலாம் நண்பர்களே மேலால். இப்போ ஜூட் வந்தா, ஏன்னா ஜூட் பேக்கரி மேன் தானே, அவர்தான் வந்து சொன்னார் டிசைன் போட்டிருக்கலாம் ஏடி என்று. இப்போ டிசைன் எடுத்து வந்திருக்காரு. பார்த்தீங்களா? இந்த டிசைன் இருக்குல்ல, இதை வந்து நான் போட போகிறேன். இப்படி வச்சா இப்படி அமர்த்தணும். பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்கா? அந்த இடியப்ப தட்டாலையும் வச்சு போடுவீங்க நண்பர்களே, தெரியுமா? பார்த்தீங்களா? இப்படி என்னோட இப்போதைக்கு இருக்கிற டிசைன் இதுதான். அதெல்லாம் நான் இதை போடுறேன்னா, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிசைன் இருந்தால் நீங்கள் போடுங்க. பார்த்தீங்களா எப்படி நல்லாக்கா? மற்ற பக்கத்தில் யூட் சொல்கிறார் மற்ற பக்கத்தாலையும் போடட்டாம். அதால இந்த பக்கம் வருமா யூட்டு? இதால் வர இல்லை பெருசா, முட்டுது இல்லை, இதுதான் முட்டுது. ஓகே சரியா? இப்போ இதையும் நாங்கள் அவனில் வைப்போம். இப்போ வேப்பம் அவனில் இது டிசைன் போட்டது இந்த பக்கம் எப்படி வச்சதும் சரி. டிசைன் போட்டது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் சரியா? 20 நிமிஷத்தால் பார்ப்போம். இது பாருங்க நல்லாவே வந்திருக்குங்க. எங்களோட கல்பனிஸை பார்த்தீங்களா எப்படி வரணும்? பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு நம்மளுடைய. அதான் கல்பனிஸ் பார்த்தீங்களா? கல் மாதிரி இருக்கணும், தான் கல்பனிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவையான கல்பனிஸ் ரெடி. வாங்க பாருங்க, பேருக்கு ஏற்ற மாதிரியே கல்பனிஸ் தான் நண்பர்களே. பார்த்தீங்களா
அப்படித்தான் இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்க பின்பக்கம் எல்லாம் எப்படி இருக்குண்டு. ஒன்று உடச்சி காட்டுவா பார்த்தீங்களா? இப்படித்தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட சுவையான கல்பனிஸ் ரெடி. வாங்க வாங்க வாங்க. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டிசைன் போட்ட கல்பனிஸ். உண்மைக்கு எனக்கு பிறகுதான் கவலையாக போச்சு. ஜூட் வந்த அப்புறம் சொல்லிச்சாட டிசைன் போட்டுக்கலாமே நீ என்று. எனக்கு அதுக்கு பிறகு தான் நண்பர்களே யோசனையும் வந்துச்சு. பார்த்தீங்களா அந்த இடியப்பத்தட்டு டிசைன் எல்லாம் இருக்கிறது தான். பாருங்க பாப்போமா பார்த்தீங்களா எப்படி இப்படி இருக்கணும். சும்மா அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. ஜூடு வாங்க வாங்க சாப்பிட சொல்லுங்க. நீங்க தான் இவர் தான் அந்த நடுவர். என்னடா இவர் பேக்கரிக்காரன் தானே, அப்ப அவருக்கு தெரியும் நுட்பங்கள் நுணுக்கங்களா சொல்லுங்க. நல்லா இருக்கா? திரும்பி திரும்பி அங்க பாருங்க, அங்க அங்க போஸ்ட் கொடுக்கணும். 100க்கு 100 சாப்பிட சொல்லுவா. அப்ப எப்படி இருக்கண்டு பாருங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் நண்பர்களே, முறுப்பா எப்படி இருக்கு? அடிச்சோனே தெரியும். பேரு கேட்ட மாதிரியே இந்த கல்பனிஸ்னா கல்லு மாதிரி தான் இருக்கணும். ஆனா கல்லு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். வேற லெவலா சூப்பரா இருக்கு. அடுத்த முறை செய்ய வேற ஒரு டிசைன் வச்சிருப்பேன். அடுத்த முறை வேற ஒரு டிசைனோட செஞ்சு காட்டுறோமா? கொஞ்சம் பெருசான டிசைன் நம்ம சாப்பிட்டு எப்படி அப்படி இருக்கு. இது பாத்தீங்கன்னா காலையில ஒரு டீயும் போட்டு இங்க பாருங்க பின்னுக்கெல்லாம் இப்படி வந்திருக்கு. நீங்க பாத்தீங்களா எப்படி இந்த மாதிரிதான் இருக்கணும். இதுக்கு வந்து காலையில ஒரு டீ ஒன்று போட்டுட்டு ஒரு கல்பனிசையும் சாப்பிட்டாலே வயிறெல்லாம் அப்படியே கல்லு மாதிரி கன்னு இருக்கு. ஜூட்டுக்கு இனி பிரச்சனை இல்லை. காலையில இவருக்காக மெயினா செஞ்சது. காலையில என்ன செய்வார், நான் சில வேலை சாப்பாடுகள் செய்ய லேட் ஆயிட்டுன்னு சொன்னா ஸ்கூல் அமளிகள்ல டக்குனு கல்பனிசையும் சாப்பிட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டு போயிடுவார். அதனாலதான் நான் கூடுதலா செஞ்சு வைக்கிறேன். அடிக்க நாங்க பின்னேறதுல மகனாக்கள் எல்லாம் அம்மா என்ன இருக்கு பசிக்குது நானும் வருவினேன் கல்ல பசிக்கு. அந்த டைம்ல இதை கொடுத்து டீயும் போட்டு கொடுத்து அனுப்பிடுவேன். நல்லா இருக்கு நண்பர்களே, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. இப்போதைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா சாக்லேட் பன்னுகள், விதமான பன்னுகள், அதுகள் எல்லாம் ஈஸ்டுகள் போட்டு நிறைய வந்திருக்கு. நாங்களும் செய்து சாப்பிட்றதா. நானா இது இன்னும் நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, வச்சு சாப்பிடலாம். 19 கிட்ஸுக்கு இது நல்லாவே தெரியும், மறக்க மாட்டீங்க. யாழ்ப்பாணத்துல கூடுதலா கல்பனிஸ் இப்ப இங்கேயும் இருக்குதான், ஆனா குறைவு கடைகள்ல. கூடுதலா பன்னுகள் தான் இங்கேயும் இருக்கு. நான் ஒரு கடையில எங்கேயோ கொண்டா கூட சீனி எல்லாம் போட்டு நிறைய சீனி எல்லாம் போட்ட மாதிரி கண்டிருக்கேன். இருக்குதான் ஆனா குறைவு. நல்லா இருக்கு பாத்தீங்களா எப்படி? இப்படித்தான் இருக்கணும் கல்பனிசண்டா. முறாண்டு செம்மையா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க சரியா? அவன் இல்லைன்னு சொன்னா நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு அடுப்புல கூட செஞ்சு பாருங்க, செம்மையா வரும். அந்த டேஸ்ட் வந்து இனிப்பு எல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. மேல போட்ட சீனியோட கடிபடைக்கு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டாடா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாத்தீங்களா, நீங்களும் செய்து சாப்பிடு பாருங்க. பை பை.